ஓம் சாந்தி. 6/7/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயிருடன் இருந்து கொண்டே இந்த உடலிலிருந்து விடுபட்டவர் ஆகிவிடுங்கள். அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதைதான் டெட் சைலன்ஸ், மயான அமைதி என்று சொல்லப்படுகிறது. பாபா இன்னைக்கு முரளியில எல்லா இடங்கள்லையும் டெட் சைலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை ஆழ்ந்த அமைதி, மயான அமைதி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது உங்களுடைய அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எதனுடைய ஆதாரத்தில் உறுதித்தன்மை ஏற்படுகிறது? பதில்: தூய்மையினுடைய ஆதாரத்தில்தான். எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்மா தூய்மையாக, அதாவது உண்மையான தங்கமாக மாறிக்கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு உறுதித்தன்மை வந்து கொண்டே இருக்கும். பாபா இப்போது சுயராஜ்யத்தினுடைய அஸ்திவாரத்தை அவ்வளவு உறுதியாக ஆக்குகிறார். அரை கல்பத்திற்கு அந்த அஸ்திவாரத்தை யாரும் அசைக்கவே முடியாது. உங்களிடமிருந்து ராஜ்யத்தை யாரும் அபகரிக்கவும் முடியாது. இன்றைய பாடல்: ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அதாவது அஷரீரியாக மாறுங்கள். அப்படி என்றால் டெட் சைலன்ஸ், ஆழ்ந்த அமைதியை உணர்வது ஆகும். எப்படி மனிதர்கள் இறந்து போகிறார்களோ அப்போது மயான அமைதி ஏற்படுகிறது. உடல் மற்றும் ஆத்மா தனிப்பட்டு விட்டது. உடல் முடிந்து போய்விட்டது. இங்கேயும் கூட நீங்கள் குழந்தைகள் எப்போது அமருகிறீர்களோ அப்போது டெட் சைலன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. உயிரோடு இருந்து கொண்டே அஷரீரியாக மாறிவிடுங்கள். நாம் ஆத்மா, சாந்த சொரூபம் என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தில் யாருக்கும் இது தெரியாது. அவர்கள் பிடிவாதமாக பிராணாயாமம் செய்கிறார்கள், இறந்து போனது போல இருப்பார்கள். அதை ஆர்டிஃபிஷியல் அமைதி, அதாவது செயற்கையான அமைதி என்று கூறப்படுகிறது. நம்முடைய சுயதர்மம் அமைதி என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் இன்னார் என்று கூறுகிறார்கள். நான் தேகத்தை தான் புரிந்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே நான் நான் என்று ஆத்மாதான் கூறுகிறது. ஆத்மா கூறுகிறது, நான் இந்த பொருளை எடுக்கிறேன். உண்மையிலேயே ஆத்மா ஆணாக இருக்கிறது. நான் ஆத்மா தந்தையினுடைய குழந்தையாக இருக்கிறேன். ஆத்மா கூறுகிறது, பாபா, நாங்கள் உங்களிடம் சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவிற்கு பரமாத்மாதான் சுயராஜ்யத்தை கொடுக்கிறார். தந்தை கூறுகிறார், உங்களுக்கு சுயராஜ்யம் வேண்டுமா? அப்போது முதலில் தூய்மையாக மாறுங்கள். குறிக்கோளானது புத்தியில் இருக்கிறது. ஒரு கதையும் கூட இருக்கிறது. ராணியினுடைய கழுத்திலேயே மாலை இருந்தது. ஆனால் அவர் வெளியே தேடிக்கொண்டிருந்தார். அதாவது அமைதியை வெளியே தேடுகிறார்கள். ஆத்மா தன்னுடைய சுயதர்மத்தை மறந்து தன்னை உடல் என்று புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது தந்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறார், நீங்கள் ஆத்மா என்று. நீங்கள் ஆத்மா 84 பிறவி அனுபவித்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தூய்மை இல்லாமல் ஞானத்தின் தாரணை ஏற்பட முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். சிங்கத்தினுடைய பாலிற்கு தங்க பாத்திரம் வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதிலும் கூட தங்க பாத்திரம் தேவைப்படுகிறது.
ஆத்மா தந்தையை நினைவு செய்வதால் தங்கமாக மாறிவிடுகிறது. தந்தையும் உண்மையான தங்கமாவார். தந்தை கூறுகிறார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறேன். இந்த சுயராஜ்யம் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்றால், பழைய உலகத்தினுடைய முடிவு மற்றும் புதிய உலகத்தினுடைய ஆரம்பம் ஏற்படும் போதுதான். மனிதர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட அரசாட்சி. எல்லைக்கப்பாற்பட்ட அரசாட்சி மனிதர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. உலகத்துக்கு எஜமானர்களாக மாற முடியாது. நீங்கள்தான் தந்தை மூலமாக மாறுகிறீர்கள். இப்போதெல்லாம் கட்டடங்கள் கட்டும்போது மிகவும் உறுதியாக கட்டுகிறார்கள். நிலநடுக்கம் வரும்போது கட்டடங்கள் கீழே விழாதது போல, எந்த நஷ்டமும் ஏற்படாதது போல மிகவும் உறுதியானதாக உருவாக்குகிறார்கள். இப்போது சுயராஜ்யத்திற்கான ஃபவுண்டேஷன் ஆனது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மா 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தை அடைகிறது. இப்போது உங்களுடைய அஸ்திவாரத்தை பாபா பக்காவாக உறுதியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 21 பிறவிகளுக்கு நீங்கள் ராஜ்ய பாக்கியத்தை அதன் மூலமாக அடைகிறீர்கள். பூமியினுடைய எந்த ஒரு புயலும் உங்களை அசைக்கவே முடியாது. அங்கே கொஞ்சம் கூட துன்பத்திற்கான விஷயம் இருக்காது. அவ்வாறு ஒரு அரசாட்சியை கொடுக்கிறார். யாரும் எடுத்துக்கொள்ளாதவாறு, யாரும் கீழே தள்ள முடியாதவாறு தந்தை நமக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆத்மாவிற்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! நாம் உலகத்துக்கு எஜமானர்களாக மாறி அரசாட்சியை செய்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய அரசாட்சி கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு தன்னுடைய அரசாட்சி இருக்கும். மற்ற ராஜாக்களும் இருப்பார் அல்லவா? குறைந்ததிலும் குறைந்தது 8 பேர் இருப்பார்கள் அல்லவா? 8 பேர் அல்லது 108 பேர். போக போக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். பின்னால் கூறக்கூடிய ஞானத்தை இப்போதே கொடுப்பார் என்பதெல்லாம் கிடையாது. யார் இருப்பார்களோ பாபா ஞானம் கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுத்துதான் ஆக வேண்டும். பரமாத்மாவிற்கு இப்போது கதாபாத்திரம் இருக்கிறது. ஞானம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரம் இப்போது பதிவாகி இருக்கிறது. தந்தை கூறுகிறார், போக போக நீங்கள் மிகவும் புரிந்து கொள்வீர்கள். நாளுக்கு நாள் புரிய வைத்து கொண்டே இருப்பார். அங்கே எவ்வாறு அரசாட்சி நடக்கும், சுயம்வரம் எவ்வாறு நடக்கும். நீங்கள் தியானத்தில் செல்லும்போது வைகுண்டத்தை சென்று பார்ப்பீர்கள். அங்கே தங்க மாளிகை இருக்கும். தங்கமோ தங்கமா இருக்கும். தன்னை பாரஸ்புரியில் பார்ப்பீர்கள். தங்கத்தினுடைய கற்களால் கட்டிடங்கள் உருவாக்கப்படும். கொஞ்சம் கற்களை, அதாவது கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்துட்டு போயிடலாமா? கல்லுன்னா தங்கத்தால் ஆன செங்கல் மாதிரி. அப்போ பாபா சொல்றார், அந்த தங்க கல்லை எடுத்துட்டு போயிடலாமான்னு நினைப்பாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா கீழே இறங்கும் போது அதெல்லாம் கையில இருக்காதா? இதெல்லாமே அப்போ காட்சியில பார்த்துருக்காங்க. பிரான்ஸ்ல போகும்போது பார்த்துருக்காங்க. நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே எலும்பு சதை எதுவும் இருக்காது. ஃபரிஷ்தாவாக மாறிவிடுகிறீர்கள். பிரம்மாவினுடையதும் சூக்ஷ்ம சரீரம் பார்க்கப்படுகிறது. இவர்தான் ஃபரிஷ்தாவாக மாறிவிடுகிறார். கடைசி காலத்தில் யாருடைய நினைவும் வராதவாறு நினைவு செய்ய வேண்டும். காஷி கல்வெட்டில் போய் பாழங்கிணற்றில் விழுந்து விடுகிறார்கள். ஜன்ம ஜன்மாந்திரத்திற்கான தண்டனையை அனுபவிப்பது போல பாவங்களை உணருவார்கள். மிகவும் பாவம் செய்திருப்பார்கள். ஏனென்றால் இது பாவ ஆத்மாக்களினுடைய உலகம். ஆத்மாதான் தந்தையை அழைக்கிறது. ஹே பரம தந்தை பரமாத்மா, ஹே பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய சிவபாபா.
அவருடைய உண்மையான பெயர் ஒன்றே ஒன்றுதான். தந்தை கூறுகிறார், நான் உங்களை என்னுடையவனாக மாற்றிக்கொள்கிறேன், சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தியை கொடுப்பதற்காக. சத்யுகத்தில் ஒரு வீட்டிலும் கூட நோய் அல்லது துன்பம் இருக்காது. பேரே சொர்க்கம் அல்லவா? அங்கே அனைவரும் சுகமாக இருப்பார்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் சதா சுகத்திற்கான ஆஸ்தியை அடைய வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. தந்தையுடன் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட இறை தொண்டர்கள் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயராஜ்யத்தை அடைவதற்காக தூய்மையினுடைய அஸ்திவாரத்தை இப்போதிலிருந்தே உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வாறு தந்தை பதித பாவனனாக இருக்கிறாரோ, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுகிறாரோ, அவ்வாறு தந்தைக்கு சமமாக தூய்மையாக மாற வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தன்னுடைய அமைதி சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். டெட் சைலன்ஸ், அதாவது மயான அமைதி, அஷரீரியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். மற்ற ஆத்மாக்களின் சேவையின் கூடவே சுயத்திற்கான சேவையும் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக. சேவையில் வெற்றி மூர்த்தியாக மாற வேண்டும் என்றால் பிறருடைய சேவையின் கூடவே தன்னுடைய சேவையும் செய்யுங்கள். ஏதாவது ஒரு சேவைக்கு செல்லும் போது இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். சேவையின் கூடவே தன்னுடைய பழைய சன்ஸ்காரங்களுடைய அந்திம சன்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்று. எவ்வளவு சன்ஸ்காரம் செய்கிறீர்களோ, அதாவது அந்த ஈம சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்திம சன்ஸ்காரம் அப்படின்னு பாபா சொல்றார். எந்த அளவுக்கு நம்முடைய சன்ஸ்காரங்களுக்கு நாம கடைசி அந்த ஈம சடங்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மரியாதை கிடைக்கும். எந்த அளவுக்கு சன்ஸ்காரங்களுக்கு சன்ஸ்காரம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மதிப்பை பெற முடியும். அனைத்து ஆத்மாக்களும் உங்கள் முன்பு மனதளவில் நமஸ்காரம் செய்வார்கள். வெளிமுகமாக, அதாவது மேலோட்டமாக நமஸ்காரம் செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடாது. மானசீகமாக நமஸ்காரம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஸ்லோகன். எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்கான லட்சியத்தை வையுங்கள். அப்போது எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள் அனைத்தும் துண்டிக்கப்படும். இன்றைய அவ்யக்த சமிகை. ஜுவாலா சுரூப மனநிலையில் இருந்து சக்திசாலி நினைவினுடைய அனுபவம் செய்யுங்கள். எதுவரையிலும் உங்களுடைய நினைவு ஜுவாலா ரூபமாக மாறவில்லையோ அதுவரையிலும் இந்த விநாசத்தினுடைய ஜுவாலையும் கூட சம்பூர்ணமான ஜுவாலா ரூபமாக மாறாது. அவ்வப்போது சுடர்விட்டு எரிகிறது, பிறகு குளிர்ச்சியாகி விடுகிறது. ஏனென்றால் ஜுவாலாமூர்த்தி மற்றும் பிரேரணை செய்யக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இப்போது தானே சதா ஜுவாலா ரூபமாக மாறவில்லை. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, அப்பப்போ பார்த்தா கொஞ்சம் சுடர் விட்டு எரியுது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜுவாலாமூர்த்தியாக அல்லது பிரேரணை செய்யக்கூடிய ஆதாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களே முழுமையா தானே ஜுவாலா ரூபமாக இன்னும் மாறலை.
இப்போது ஜுவாலாரூபமாக மாறுவதற்கான உறுதியான எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் குழுவினுடைய ரூபத்தில் மனம் புத்தியினுடைய ஒருமுகத்தன்மையின் மூலமாக சக்திசாலியான யோகத்தினுடைய வைப்ரேஷன்ஸை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். அதாவது பாபா சொல்றாங்க, ஜுவாலாரூபமாக மாறணும் அப்படின்னு உறுதியான எண்ணம் எடுத்துக்கோங்க. அதே போல குழு ரூபத்துல மனம் புத்தியினுடைய ஒருமுகத்தன்மையின் மூலமாக அந்த சக்திசாலியான நினைவினுடைய அதிர்வலைகளை நாலாபுறங்களையும் நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி. எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே. மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே. இறைவனே, எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? நானிலமெல்லாம் நடக்கின்ற என்
இசையிலே இணைத்து வைத்த